அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர் நவக்கிரக தமிழ் எண்கிற ஜோதிட பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்கிறம் தான் வார்த்தடிப்பில் தமிழுக்கு 240 எழுத்தும் அதுக்கு உண்டான எண்கிற தனித்தனி எண்கிற கொடுக்கப்பட்டு இது சொற்கள் அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதாவது குத்து மதிப்புக்கு 7 எழுத்து சொல்லப்படுகிறது. 7 எழுத்து குத்து மதிப்புக்கு 7 எழுத்து 3, 4, 9, 1, 8, 6, 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 33. அதோடைய விதி என்கிறது 6. ஏன்னா குத்து மதிப்பாக சில பொருளை அள்ளி கொடுக்குறாங்க, ஆனால் பணத்தை குத்து மதிப்பாக கொடுக்க மாட்டாங்க. குத்து மதிப்புங்கிறது ஒரு பொருள். அந்த காலத்தெல்லாம் குத்து மதிப்பாக சில பொருள் தான தர்மங்கள் செய்திருக்காங்க. அதைத்தான் குத்து மதிப்பாக சில பேர் மனக்கணக்கு போட்டு சொல்கிறதெல்லாம் உண்டு. அதான் குத்து மதிப்புங்கிறது. குத்து மதிப்புங்கிறது எண்கணிதம் 6. அந்த 6வது எண்கணிதங்கிறது 6ஆம் இடத்தை சார்ந்தது. 6வது ராசியை குறிப்பிட்டு சொல்லலாம். அதான் குத்து மதிப்பு. அடுத்தது ஓட்டாங்குச்சி. ஓட்டாங்குச்சிக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுத்துக்கள் வருகிறது. ஓட்டாங்குச்சிக்கு 7 எழுத்துக்கள் 6, 2, 2, 8, 3, 9, 4 இதெல்லாம் கூட்டினாக்க 34. அதனுடைய விதி என்கிறது 7. அப்போ ஓட்டாங்குச்சி 7ஆம் பார்வையாக உள்ளது. என்ன ஓட்டாங்குச்சியில் இருந்தால் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது சிலேடே இல்லாத ஒரு சிலேடு இருந்த நேரத்தில் சிலேட்டு குச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம் சிலருக்கு, கிராமத்துலேயோ மற்ற எங்கேயோ. அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. சிலேட்டு குச்சி, அந்த சிலேட்டில் எழுதுறதுக்கு சிலேட்டு குச்சி இல்லாமல் சில பேர் ஓட்டாங்குச்சியால் எழுதியிருக்காங்க. அதாவது ஓட்டாங்குச்சியும் எழுத்து தரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓட்டாங்குச்சியும் எழுத்து தரும். அதான் 7வது எண்கணிதம். ஓட்டாங்குச்சி சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்தில் சிலேட்டு குச்சி இல்லாதவங்க சிலேட்டை வச்சுக்கிட்டே குத்திருப்பாங்க. அப்போது ஓட்டாங்குச்சி உடச்சி சிலேட்டில் எழுதியிருக்காங்க. அதான் ஓட்டாங்குச்சியும் எழுத்து தரும்னு நான் சொல்கிறேன். அதுபோல் கொட்டாங்குச்சி 3, 2, 3, 8, 3, 9, 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 32. அது விதிங்கிறது 5. அப்போ கொட்டாங்குச்சியில் தாளம் வருது போல் ஓட்டாங்குச்சிலையும் எழுத்து வரும். கொட்டாங்குச்சியும் நம்ம பெருமையாக சொல்ல முடியாது. கொட்டாங்குச்சிலையும் சில பேப்பரில் கட்டி தாளம் தட்டலாம், அது ஓசை வரும். கொட்டாங்குச்சியை அந்த மேற்பகுதியில் அதை மூடாமையே மேலே தட்டி பார்த்தாலும் தாளம் வரும். 2 விதமாக. அப்போ கொட்டாங்குச்சியில் தாளம் வரும், ஓட்டாங்குச்சியில் எழுத்து வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது உண்மை. ஓட்டாங்குச்சியில் எழுத்து வந்தது உண்மை. நானே எழுதியிருக்கேன் சிலேட்டு குச்சி இல்லாத போது நான் கூட ஓட்டாங்குச்சியில் சிலேட்டில் எழுதியிருக்கேன். சிலேட்டை உடஞ்சி சிலேட்டில் கூட அதை இப்போ சிலேட்டு குச்சி ஆக்கி கூட சிலேட்டிலே எழுதியிருக்கேன். சிலேட்டு குச்சியும் எழுத்து தரும், ஓட்டாங்குச்சியும் எழுத்து தரும். இப்போ சிலேட்டு எழுத சிலேட்டு குச்சியும் எழுத்து தரும், ஓட்டாங்குச்சியும் எழுத்து தரும். இது உண்மையானது. ஆனால் புயவர்கள் ஒரு அடையாளத்துக்காக வேண்டி அவங்க சிலேட்டு குச்சி தேட கிடையாது. அந்த காலத்தில் அந்த ஓட்டாங்குச்சியாலேயே அந்த பானையில் எழுதுவாங்க. 1, 2, 3 ஏதோ ஒரு வரைபடம் போட்டு கூட அவங்க வரைந்திருக்கலாம். அதான் ஓட்டாங்குச்சி எழுத்து தரும், கொட்டாங்குச்சி தாளம் தரும். அதாவது அவாவுக்கும் அறத்துக்கும் தான் போட்டி. உலகத்தில் இன்றைக்கி கட்சிக்குள்ளே கட்சி, வீட்டுக்குள்ளே வீடு சில சண்டை நடக்குது அப்படின்னு நம்ம சண்டை நடக்குது இல்லையா? அதுபோல் ஞானத்தில் அறத்துக்கும் அவாவுக்கும் தான் போட்டி. அந்த அறம் அவாங்கிறது மனிதனுடைய மனதுக்குள்ளேயே அது இருக்கும்.
நம்ம எண்ணங்களை நினைவுகளை தூண்டக்கூடியதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே, நம்மளோட உருவத்திலேயே, நம்மளோட அங்கங்களிலேயே அது இருக்கும். அவாவும் அறாவும் ஒருவனுக்கு வழிகாட்டுவதை அறம் தடுக்காது. ஆனால் ஒருவருக்கு வழி காட்டுவதை அவா வந்து தடுக்கும். அதான் அவா என்கிறது 4, அறத்தினுடைய என்கிறதும் 7. ஏன்னா அறம்தான் ஜெயிக்கும், அவா வந்து தோல்வியடையும். அந்த அவா பண்ணுற செயலால் தான் பரிகாரங்கள், பரிவர்த்தனைகள், யாகங்கள், வேள்விகள் இதெல்லாம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த மழைகள் இல்லை அப்படிங்கிற காரணம் அவாவில் தான். ஏன்னா எல்லோருடைய மனதிலையும் அவா தான் பாஞ்சிருக்கு. நம்ம வீட்டில் போர் இருக்குடா, நமக்கு என்னதுடா மழை அப்படிங்கிற மாதிரி சில ஏரியாவில், அதாவது டெல்டா மாவட்டத்துக்காரங்களெலாம் உண்மையிலே வந்து மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் ஏன்டா இந்த சனியை பெய்ஞ்சுது அப்படின்லாம் சொல்லுவாங்க டெல்டா மாவட்டத்துக்காரங்க. அதே மானாவாரி காட்டுக்காரன் வந்து எப்போதுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மானம் பெஞ்சானா அவன் விதைக்க போவான், மானம் பெஞ்சாதான் ஏரியில் தண்ணி இருக்கும். அதுபோல் டெல்டா மாவட்டக்காரங்களுக்கு வந்து சமயத்தில் வந்து மழையை வந்து சனின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் தடுக்கிறது இது அப்படின்னாக்கா இந்த அவா தான். அப்போ அவங்களுடைய மனதில் வந்து அவா இருந்தால் தானே அந்த ஏன்டா நமக்கு இந்த இந்த நேரத்தில் வந்து மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அறம் இருந்திருந்தால் அதை சொல்ல மாட்டாங்க இல்லையா. அதனால் அறம் 7, நேர்மையானது அது அறம் தான். அவாங்கிறது 4. இந்த அவாவில் தான் இன்றைக்கி மக்களுடைய மனிதனுடைய எண்ணத்தில் வந்து சில தீய சக்தியெலாம் உருவாகிட்டு இருக்கு. அதான் அவா 4, அவா எண்கணிதம் 4, அறத்துடைய எண்கணிதம் 7. போலி 2 எழுத்து, போலிக்கு போ 5 5 கூட்டினாக்க விதி எண் 10, அதோடைய விதி என்கிறது 1. போலி 8 7, போலி 1, போலி 8 7, போலி 8 5 5 2 5 8 9 இதெல்லாம் கூட்டினாக்க 34, அது விதி என்கிறது 7. இதான் போலி 8. ஒரிஜினல் 3 4 4 9 1 இதெல்லாம் கூட்டினாங்க 21, அது விதி என்கிறது 7. இது 3. தரம், நல்ல தரம் என்று சொல்லக்கூடியது 8வது எண்கணிதம் தான். 8வது எண்கணிதம் வந்து ஒரு பெரிய மனிதனை கசக்கி தான் அது நல்ல தரமாக கொண்டு வரும். அறிவியலாளனுக்கு நல்ல திருந்து வைத்து அவர்களை நல்ல அறிவாளி ஆக்குறதெல்லாம் அந்த 8வது எண்கணிதம் தான் தரம். அதனால் இன்று வந்து அவா, கொட்டாங்குச்சி, ஓட்டாங்குச்சி, குத்து மதிப்பு, அறம், போலி, போலியற்றது, ஒரிஜினல், தரம் இந்த வார்த்தைகளுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து ஓட்டாங்குச்சி எடுத்து தரும், கொட்டாங்குச்சி தாளம் தரும். அதில் வார குச்சியிலையும் அடித்தாலுக்கு தாளம் வரும். வாரையை கட்டி சில பேர் அந்த காலத்தெல்லாம் மூலம் தட்ட பழகும், இங்கே வாரையில் தட்டி பழகிட்டு தான் அந்த மேளத்துக்கு போவாங்க. அதனால் வாரக்குச்சியும் ஓசை தரும், தாளம் தரும், கொட்டாங்குச்சியும் தாளம் தரும், ஓட்டாங்குச்சி எடுத்து தரும். அதனால் இப்படி இருக்கின்ற காரணத்தினால இந்த எண்கணிதம் பற்றி நவக்கிரக தமிழ் எண்ஜோதிட பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன். ஒரு திருக்குறள் சொல்லுகிறேன். நல்ல ஆண்மை, அதாவது வள்ளுவர் வந்து அதிகாரம் 103 வந்து சொல்லியிருக்கின்றார். 103 அதிகாரத்தில் வந்து 1026 என்ற பக்கத்தில் 1026 திருக்குறள் எழுதியிருக்காரு. அந்த திருக்குறளில் வந்து நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல். அப்போ ஒருவன் வந்து ஒரு நல்ல ஒரு தாழ்ந்த குடிமகனாக பிறந்தாலும் அவன் நல்ல ஆண்மையாக பிறந்து விட்டால் அவனுடைய குடிகளையும் அவனுடைய சமுதாயத்தையும் அவனுடைய ஜாதியையும் அந்த கழகத்தையும் அந்த மன்றத்தையும் அவன் காக்க அவன் முற்படுவான். அதான் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல். எது போலியானது என்பதெல்லாம் கண்டறிந்து அந்த நல்ல ஆண்மை உடையவன் தன் குடியை உயர்த்தி கொள்வான். தனக்கு என்ன சிறப்பு வருமோ அதையெல்லாம் அவன் தேர்வு செய்வான் அப்படிங்கிறதான் கணக்கு. அதனால் திருக்குறள் அந்த தெளிவுரையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கனாக்கா, ஒருவனுக்கு நல்ல ஆண்மை என்று சொல்லப்படுவது தான் பிறந்த குடிய ஆளும் சிறப்பை தனக்கு உண்டாக்கி கொள்வதாகும். அதான் அந்த திருக்குறளுடைய விளக்க தெளிவுரை. அதாவது திருக்குறள் வந்து 1026 என்ற திருக்குறளில் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல்
அப்போ நல்ல ஆண்மை உள்ளவனுக்கு நல்ல அறிவுகள் புலப்படும், நல்ல அறிவுகள் புலனாகும். அவருடைய நெறிகள் எப்போதையும் நல்ல சிந்தனையை காட்டி உருவாக்கி நல்ல பண்பாட்டை உருவாக்கும். அதனுடைய அவன் சமுதாயத்துக்கு நல்ல பேர் உண்டாக்கும். அதான் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ளல். அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும். போலியற்றதை பொய்மைகளை நீக்கி அந்த சமுதாயத்துக்கு அவன் வளர்ச்சிகளை உண்டாக்குவான், புகழை தேடிக்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்ணிட வள்ளுவர். நன்றி, வணக்கம்.